ஐயா இவங்க பல முயற்சிகள் செய்யறாங்க. ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய உச்சத்தை அடையறதுக்கு பல முயற்சிகள் செய்தும் தோல்வி வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்னங்க? கண்டிப்பா வெற்றி, முயற்சி, வெற்றி எல்லாமே லாபஸ்தானம். ம். எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் 11ஆம் இடம் பலமா இருக்கணும். இப்ப சிம்மத்துக்கு 11ஆம் இடம் பாருங்க, மிதுனம். ம். அப்ப புதனுடைய வீடு தான். ஆனா அது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம், உபய ராசி. அப்ப அதனால இந்த எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள், ஆசைகள் இதெல்லாம் அங்க இருக்கிற ராகு வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பார். ம். அதே மாதிரி குருவும் இருக்காரு. ஃபைனான்ஸ்ல பெரிய பெரிய தொகையை மிங்கிள் பண்ணலான்னு பண்ணிட்டே இருப்பார். பட் இதெல்லாம் வந்து அந்த ராகு குரு நான் முதல்லயே சொன்ன மாதிரி அந்த 8-12க்கு வந்துடக்கூடாது. சனியோடையோ புதனோடையோ இந்த ராகு புதன் கனெக்ஷன் ஆயிடக்கூடாது. ம். அப்ப அபிலாஷைகள் பூர்த்தி அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல இருக்கு. அதுதான் வெற்றி ஸ்தானம். அந்த 11ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களான ராகுவும் குருவும் சனி புதனோட தொடர்பு கொண்டாலே அங்க பிரச்சனைன்னு அர்த்தம். அதனால இவங்க அந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணணும்னா, சம்பளம் வாங்கினோமா சேமிச்சோமா இப்படியே போயிட்டு நல்லது. தேவையில்லாமல் நம்ம வந்து அந்த முயற்சி பண்ணுறேன், நான் வந்து முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வெற்றி பெறுவேன், ஒரு நாள் இல்லைன்னாலும் இன்னொரு நாள். இப்போ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுதுறாங்க. ஆமாம் ஆமாம். மேக்சிமம் லெவல், அதே மாதிரி நீட் எழுதுறாங்க, மேக்சிமம் லெவல் ட்ரை பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா ஆர்வம். நான் வந்து அதை குறை சொல்லலை. பட் இங்கே கொடுப்பனை நல்லா இருக்கணும்ல. கொடுப்பனை இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு 2 அட்டம்ப்ட் 3 அட்டம்ப்டில் கூட திசா புத்திகள் சப்போர்ட் இருந்ததுன்னா பண்ணி கொடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய ராகுவோ குருவோ இந்த சனி புதனோட தொடர்பு கொள்ளும்போது அங்கே லாக் பண்ணப்படுகிறது.